சொத்துக்காக ஆசைப்பட்டு இவங்க 3 பேரையுமே இவன் கொல்ல போறான். அதுக்காக இவங்க 3 பேரையுமே காருக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு இவன் எதுவும் தெரியாம வெளிய இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு சாப்பிடுறதுக்காக போறான். ஆனா அவன் நிறுத்திட்டு போன அந்த கார் இப்ப ரயில்வே ட்ராக்குக்கு நடுவுல இருக்கு. சோ ட்ரெயினும் இந்த ட்ராக்கை நோக்கி தான் வேகமா வந்துகிட்டு இருக்கு. இப்ப இவங்க 3 பேருமே தப்பிச்சாகணும்னா அவங்களுக்கு இருக்கிறது ஒரே வழிதான். ரயில் வரக்கூடிய அந்த ட்ராக்கை மாத்தி ஆகணும். அதோட சுவிட்ச் வெளியே இருக்கு. அதுக்காக இவங்க காருக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பிரிங்கும் ஒரு பொம்மையும் கயிறும் அதோட சேர்த்து கட்டி கண்ணாடிய உடைச்ச அவங்க செஞ்ச அந்த பொம்மைய இப்ப ட்ராக்குடைய சுவிட்சை பார்த்து வேகமா இழுத்து விடுறாங்க. ஆனா அது பக்கத்துல மட்டும்தான் போயிருக்கு. அதனால 2வது தடவையை அவங்க முயற்சி பண்ணி பாக்குறாங்க. ஆனா இந்த தடவை அது ட்ராக்கோட சுவிட்ச் மேல நல்லா சுத்திடுது. இப்ப அவங்க அந்த ரயில் வரக்கூடிய அந்த ட்ராக்கை மாத்துறதுக்காக அந்த சுவிட்சை வேகமா இழுக்கிறாங்க. ட்ரெயினும் இவங்களை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல சாங்க போறாங்க அப்படின்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரியான நேரத்துல அந்த ட்ராக்கை மாத்தி விட்டதுனால ட்ரெயின் இவங்க மேல மோதாம வேற ஒரு ட்ராக்ல போயிருது. இவங்களுமே தப்பிச்சிடுறாங்க.